சிவகங்கை மாவட்டத்தில் பெண் காவலர் ஒருவர் தாவேக நிர்வாகி உட்பட மூவரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கொடூர சம்பவம். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. பெண் காவலர் ஒருவர் தாவேக நிர்வாகி உட்பட கூட்டு பாலியல் வன்கொடுமை. உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா நீதி ஐயா அவர்தாங்க நீதி. அவரை பார்த்து நீதின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம். பெண் காவலர் ஒருவர் தாவேக நிர்வாகி உட்பட மூவரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கொடூர சம்பவம். பெண்களை பத்தின செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அன்னைக்கு நீ அழலையாகும் மண்டையில மசிறுதா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். கடலூர் அருகே தவறான சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்த நிலையில் தான் மருத்துவர் என சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றிய தவிக நிர்வாகியின் தில்லுமுள்ளு வேலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உங்களை நம்பிதானே வந்தோம், எங்க கூட்டின்னு போறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? டிப்ளமோ ஓராண்டு மருத்துவம் சார்ந்த படிப்பு மட்டுமே படித்திருக்கும் ஆனந்தபாபு கழுத்தில் ஸ்டெத்தாஸ்கோப்பை மாட்டிக்கொண்டு மக்கள் உயிரோடு விளையாடி வந்ததும் தெரிய வந்தது. புதுசு ஹாஸ்பிட்டல் தந்திருக்கேன், எந்த நோயாளியும் வரமாட்டேங்கிறான். நீ என்ன பண்ற, நோயாளியை கூட்டிட்டு வா, அதுக்குண்டான கமிஷனை கையோட வாங்கிட்டு போ. சரிங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேலூரில் கடந்த திமுக ஆட்சியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனங்களை தாவேக அரசின் ஸ்டிக்கர் ஒட்டி அமைச்சர் விஜய் பாலாஜி வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இந்த ஒரு மாசம் தாவேக அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். காது கேட்காது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர். கலவிதான் இவர் மூச்சு. கலவிக்காக சிறந்த கொங்கைகளை உடையவர் இவர். அப்படின்னா லேடிஸ் தான் மடச்சாம்பிராணி. என்ன விரும்பாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க? கல்வி அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னென்ன அயோக்கிய வேலை எல்லாம் பாக்குது தெரியுமா? ஆம்பாஸ் கைவாக்குள்ள போய் ஆன்டி உஷார் பண்ணுது. போய் ரூம் ஷேர போடுறான், பாக்கெட்ல போனை செக் பண்ணி பாரு, ஆப் இருக்கு. மாசத்துக்கு 4 கடை ரூம் போட்டு இல்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். சோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். என்னடா சொன்ன நாயா? அதானே அதிகாரியை பார்த்து பேசுற பேச்சாது போடுங்க 2. இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாய், எச்சகல நாய், திருட்டு நாய், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நாயோட கம்பேர் பண்ணி பேசுந்த நாய். சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கட்டி அடிக்கிறீங்க.
இருங்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பழி பார்க்கலாம். இந்த நாய் திருச்சி இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதுல கூட டிவிக்கு சார்பா நிக்க போறானா? இந்த நாய் ஆட்சியில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு மக்கள் கேள்வி கேட்டா அந்த மக்களையும் இப்படிதானே பார்ப்பான். இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாய்களோட புத்தியும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எச்சிக்கலர் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கரடியா காரி துப்புன அரசன் அவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுனேன். நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மெல் எல்லாம் வருது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல கட்சியில கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்களே பாக்குறீங்களா? கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா. இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அட அற போத நாயே. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே. அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில் இருக்கீங்க. சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் பிராக்டிகலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? சாரு அவர் பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. அப்படி கொண்டு போறது, ரீல் கொண்டு போறது வரது இப்படி பண்ணிக்கிட்டேன். அந்த படத்துல என்ன மறக்க முடியாத அனுபவம் உங்களுக்கு? மறக்க முடியாத அனுபவம் வந்து எல்லா காட்சிகளும் தத்ரூபமா இருக்கும். அந்த பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேராக உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்கன்னாரு. டைரக்டர் முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டுருன்னாரு. வாய வச்சு சும்மா இருந்தா தானே ஆவாதுல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? நோ ப்ராப்ளம். கம்யூனிஸ்ட் தோழர்களும் பிசிகேவும் ஐஎம்லும் இல்ல காங்கிரஸும் உங்க கட்சியோட அணியா என்ன? ருக்கோ ஜரா சபர் கரோ. தீர்மான சக்தி ஒட்டிய திருடர் இவர் எவ்வளவு காஞ்சிபுரம் சக்தியா இருப்பார். எங்க கட்சிக்காரங்கிட்ட உண்மையில காசு இல்ல. தேர்தல் நிக்கும் போதும் காசு இல்ல, தேர்தலுக்கு அப்புறமும் காசு இல்ல. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நகர தாவேக செயலர் ராஜா பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். வங்கியில் அடமானம் வைத்த சொத்தை மீட்க பாபு என்பவரிடம் 72 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. கடனை திரும்ப வழங்காததாக பாபு கொடுத்த புகாரில் தாவேக செயலர் ராஜா, அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் மூதாட்டி பலியாகி இருக்கிறார். நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. என்னடா காரணம் கேட்டா 2 வருஷமா அதை சப்ளை பண்றவனுக்கு பணம் பாக்கி. எப்படி இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி வந்து உங்களுக்கே தெரியும் கழிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. அத அக்சசபிள் இருக்கு.
இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ சிவகாசிய பெரிய லெவலுக்கு ஒரு இன்னைக்கு செகண்ட் லெவல்ல இருக்கும் எக்கானமில. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. தேர்தல் டைம்ல எங்க அண்ணா மைக்கு பிடிச்சி தமிழ்நாடு நாசமா போச்சு, குட்டிச்சுவரா போச்சு, அதுல பாதாளத்துக்கு போச்சுன்னு என்னமா அழுதாரு. நம்மளே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி அச்சோ தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கா இல்ல சோமாலியாவுக்கு மாறிடுச்சான்னு மேப் எடுத்து செக் பண்ற அளவுக்கு பயமுறுத்திட்டாரு. ஆனா இப்ப டெல்லியில நித்தி ஆயோக் மீட்டிங் போயிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதாரம், இந்தியால வேலைக்கு போற பெண்கள்ல 42% தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, எப்படி 42% பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புனாருன்னு தெரியல. முந்தா நாள் பிறந்த குழந்தைய நேத்து ஸ்கூலுக்கு அனுப்பி இன்னைக்கு ஐடி கம்பெனில பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு போல. ஐயோ ஐயோ மானம் கெட்ட போல. குழந்தை பருவத்திலிருந்தே காங்கிரசுடைய அடிப்படையா காங்கிரசின் குழந்தையாக வளர்க்கப்பட்டவள். மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்ற உறுதிமொழி தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்கள் போதாதா என்ன? கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.